ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிஎன்பிசி கிங்டம். இன்றைக்கி இந்திய அரசியலமைப்பு 10th ஃபஸ்ட் லெசன், பாலிட்டியில் ஃபஸ்ட் லெசன் இந்திய அரசியலமைப்பு பார்ட் 2 பார்க்க போகிறோம். பார்ட் 1 பார்க்காதவங்க வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் பாருங்கள், அப்போ தான் கிளாரிட்டி கிடைக்கும். லாஸ்ட் கிளாஸில் நம்ம அடிப்படை உரிமைகளில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து முடித்தோம். ஸோ இப்போ அடிப்படை உரிமைகள் முதலில் இந்திய அரசியலமைப்பு 7 அடிப்படை உரிமைகளை வழங்கியது. தற்போது 6 அடிப்படை உரிமைகள் இருக்குது. ஸோ இப்போ 6 அடிப்படை உரிமைகள் இருக்குது. இந்திய அரசியலமைப்பின் பகுதி 3 இந்தியாவின் மகா சாசனம் என அழைக்கப்படுகிறது. ஸோ அடிப்படை உரிமைகள் இந்தியாவில் வசிக்கிற மக்களுக்கு பொதுவானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்திய அரசியலமைப்பின் பகுதி 3 இந்தியாவின் மகா சாசனம், இது இம்பார்ட்டன்ட், இது நோட் பண்ணிக்கோங்க. இந்திய அரசியலமைப்பின் பகுதி 3 இந்தியாவின் மகா சாசனம். இந்தியாவின் மகா சாசனம் எதுனா இந்திய அரசியலமைப்பின் பகுதி 3. இந்திய மக்கள் அனைவருக்கும் அடிப்படை உரிமைகள் பொதுவானது. ஆனால் இந்திய குடிமக்களுக்கு மட்டுமே ஆன சில அடிப்படை உரிமைகளும் உள்ளன. அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை சட்டப்பிரிவு 32. ஓகேவா? உச்ச நீதிமன்றம் அரசியலமைப்பின் பாதுகாவலன் என அழைக்கப்படுகிறது. டாக்டர் B.R. அம்பேத்கரின் கூற்றுப்படி அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 32 இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா. இதுவும் இம்பார்ட்டன்ட், இதுவும் நோட் பண்ணிக்கோங்க. டாக்டர் B.R. அம்பேத்கரின் கூற்றுப்படி அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 32 இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா. ஆக்சுவலாக இதெல்லாம் நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்துருப்போம், பார்ட் 1லேயே. ஓகேவா? ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணலாமின்னு இந்த பாயிண்ட்ஸை மட்டும் சொன்னேன். வாங்க நெக்ஸ்ட்டு அடிப்படை உரிமைகளில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். முதல்ல சமத்துவ உரிமை. ஃபஸ்ட்டு சமத்துவ உரிமையில் பிரிவு 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, இப்போ லவ் பண்ணுறாங்க, காதல் பண்ணுறாங்க அப்படின்னும்போது அவங்க ஜாதி மதம் எதுவுமே பார்க்காம எல்லாரும் சமம் அப்படின்ற பாணியில் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். பிரிவு 14 லவர்ஸ் டே February 14. ஸோ பிரிவு 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பிரிவு 15 மதம், இனம், சாதி, பாலினம் மற்றும் பிறப்பிடம் இவற்றின் அடிப்படையில் பாகுபடுத்துவதை தடை செய்தல். பிரிவு 15 என்ன சொல்லுதுன்னா, எந்த அடிப்படையிலுமே ஒரு மனிதனை இன்னொரு மனிதன் பாகுபாடு பார்க்கக்கூடாது, அதை தடை செய்கிறது தான் பிரிவு 15. பிரிவு 16 பொது வேலை வாய்ப்புகளில் சம வாய்ப்பளித்தல். பொது வேலை வாய்ப்புகளில் சம வாய்ப்பு எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு பிரிவு 16. பிரிவு 17 தீண்டாமையை ஒழித்தல். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, ஆமை புகுந்த வீடு எழவே எழாது, எப்படி சொல்கிறது, அது எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, எழவே எழாது அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரிவு 17 தீண்டாமையை ஒழித்தல். அடுத்து பிரிவு 18 இராணுவம் மற்றும் கல்விசார் பட்டங்களை தவிர மற்ற பட்டங்களை நீக்குதல். ஸோ இராணுவம் அப்புறம் நம்ம படிக்கிறத பேஸ் பண்ணி பட்டம் வச்சுக்கலாம், மற்றபடி எந்த பட்டமும் வச்சுக்கக்கூடாது. இதை நீக்கிறது பிரிவு 18. அடுத்து சுதந்திர உரிமை. நமக்கு சுதந்திரமாக என்னென்ன உரிமை இருக்குது? பிரிவு 19 பேச்சுரிமை, கருத்து தெரிவிக்கும் உரிமை, அமைதியான முறையில் கூட்டம் கூடுவதற்கு உரிமை, சங்கங்கள் அமைப்புகள் தொடங்க உரிமை, இந்திய நாட்டிற்குள் விரும்பிய இடத்தில் வசிக்கும் மற்றும் தொழில் செய்யும் உரிமை. பிரிவு 19 என்ன சொல்லுதுன்னா, பேச்சுரிமை, கருத்து தெரிவிக்கும் உரிமை, ஸோ அமைதியாக ஒரு இடத்துல கூட்டம் கூடிக்கலாம், அதுக்கான உரிமை இருக்குது. சங்கம் அமைப்பு அதெல்லாம் தொடங்கலாம், அதுக்கான உரிமை இருக்குது. இந்திய நாட்டில் நம்ம எங்கே விரும்புகிறோமோ அந்த இடத்துல வசிக்கலாம், ப்ளஸ் தொழில் செய்யலாம், அதுக்கான உரிமையை பிரிவு 19 விளக்குறாங்க. அடுத்து பிரிவு 20 குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை மற்றும் தண்டனைகளிலிருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை. இப்போ ஒரு நபர் மேலே ஒரு குற்றம் இருக்குன்னா அந்த தண்டனையிலிருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை, அது பிரிவு 20. பிரிவு 21 வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்திற்கு பாதுகாப்பு பெறும் உரிமை. வாழ்க்கைக்கும் நமக்கு தனிப்பட்ட முறையில் இருக்க சுதந்திரத்திற்கும் பாதுகாப்பு பெறும் உரிமை பிரிவு 21. பிரிவு 21A என்ன சொல்லுதுன்னா, தொடக்க கல்வி பெறும் உரிமை. பிரிவு 21A தொடக்க கல்வி பெறும் உரிமையை சொல்லுது. பிரிவு 22 சில வழக்குகளில் கைது செய்து தடுப்பு காவலில் வைப்பதற்கு எதிரான பாதுகாப்பு உரிமை. ஸோ இப்போ இல்லாத ஒரு வழக்கோ இல்லை சும்மா ஒரு வழக்குக்கோ நம்மளை தடுப்பு காவலில் வைக்கிறாங்கன்னா அதற்கு எதிரான பாதுகாப்பு உரிமை பிரிவு 22.
அடுத்து சுரண்டலுக்கு பகுதி 3 சுரண்டலுக்கு எதிரான உரிமை. சுரண்டலுக்கு எதிரான உரிமை என்னென்னா பிரிவு 23 கட்டாய வேலை, கொத்தடிமை முறை மற்றும் மனித தன்மையற்ற வியாபாரத்தை தடுத்தல். பிரிவு 23 எதை தடுக்குதுன்னா கட்டாயமான வேலை அண்ட் கொத்தடிமை முறை அண்ட் மனித தன்மையற்ற வியாபாரத்தை தடுத்தல். பிரிவு 24 தொழிற்சாலைகள் மற்றும் ஆபத்தான இடங்களில் குழந்தை தொழிலாளர் முறையை தடுத்தல். பிரிவு 24 என்ன சொல்லுதுன்னா தொழிற்சாலையிலும் ஆபத்தான இடத்துலையும் குழந்தை தொழிலாளர்கள் கண்டிப்பாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பிரிவு 24 சொல்லுது. அடுத்து சமய சார்பு உரிமை. சமய சார்பு உரிமை பகுதி 4 சமய சார்பு உரிமை. அதில் பிரிவு 25 எந்த ஒரு சமயத்தினை ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பவும் உரிமை. நமக்கு எந்த சமயம் பிடிச்சிருக்கோ அதை நம்ம ஏற்றுக்கலாம், அதை பின்பற்றலாம், ப்ளஸ் அதை பரப்பவும் செய்யலாம். அதுக்கான உரிமை பிரிவு 25 இருக்குது. பிரிவு 26 சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை. ஒரு சமயத்தில் என்ன விவகாரம் இருந்தாலும் அதை நிர்வகிக்கும் உரிமை பிரிவு 26. பிரிவு 27 எந்த ஒரு மதத்தையும் பரப்புவதற்காக வரி செலுத்துவதற்கு எதிரான சுதந்திரம். இப்போ நமக்கு ஒரு மதம் பிடிச்சிருக்கு, அதை நம்ம பரப்பணும் அப்படின்னு நினைக்கும் போது அதுக்கான தனியாக எந்த வரியும் நம்ம செலுத்த வேணாம். அதற்கு எதிரான சுதந்திரம் பிரிவு 27 கொடுக்குது. அடுத்து பிரிவு 28 மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்களில் நடைபெறும் வழிபாடு மற்றும் அறிவுரை நிகழ்வுகளில் கலந்து கொள்ளாமல் இருக்க உரிமை. இப்போ மதம் சார்ந்த வழிபாடு நடக்குது, ஒரு கிறிஸ்டின் வழிபாடோ இல்லை ஒரு ஹிந்து வழிபாடோ ஏதோ ஒரு வழிபாடு நடக்குது ஒரு கல்வி நிறுவனத்தில். ஸோ அதில் கலந்துக்கிறதும் கலந்து கொள்ளாமல் இருக்கிறதும் நம்மளோட உரிமை தான். இதை பிரிவு 28 நமக்கு அந்த உரிமையை கொடுக்குது. அடுத்து அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. இது பிரிவு 32 தனிப்பட்டவரின் அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் போது நீதிமன்றத்தை அணுகி உரிமையை பெறுதல். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒரு தனிப்பட்ட நபரோட உரிமை ஏதாவது ஒன்று பாதிக்கப்படுது அப்படின்னும் போது நம்ம நீதிமன்றத்தில் கேஸ் போட்டு இல்லை அணுகி அந்த உரிமையை நம்ம பெறலாம். இது பிரிவு 32 சொல்லுது. அடுத்து பாருங்கள், இது பாக்ஸ் கொஷின். இந்த பேஜில் நிறைய பாக்ஸ் கொஷின் தான், ஏன்னா இந்த பிரிவெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஷின். இந்த பிரிவெல்லாம் தனித்தனியாக கொஷின்ஸாக கேட்பாங்க. ஸோ இது எல்லாமே கண்டிப்பாக படித்து வச்சுக்கோங்க. இதிலேருந்து ஒரு கொஷின் கண்டிப்பாக வரும். நெக்ஸ்ட் இந்த பாக்ஸ் கொஷின் பாருங்கள். 1978ஆம் ஆண்டு 44வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் படி அடிப்படை உரிமைகள் பட்டியலிலிருந்து சொத்துரிமை பிரிவு 31 நீக்கப்பட்டது. ஸோ சொத்துரிமை பிரிவு 31 இருக்கு இல்லையா, அது அடிப்படை உரிமை பட்டியலில் இருந்திருக்கு. அதை எப்போ நீக்கிறாங்க? 1978ஆம் ஆண்டு 44வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி நீக்கிறாங்க. நீக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இது இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி 12 பிரிவு 300A கீழ் சட்ட உரிமையாக வைக்கப்படுது. அடிப்படை உரிமையிலிருந்து எடுத்து சட்ட உரிமையாக வச்சுருக்காங்க. ஸோ 44வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி அடிப்படை உரிமை பட்டியலிருந்து நீக்கிடுறாங்க. பகுதி 12 பிரிவு 300A கீழ் சட்ட உரிமையாக வைக்கப்பட்டுள்ளது. ஓகேவா? இந்த அஞ்சல் வில்லைகள் எந்த அடிப்படை உரிமைகள் மீறுதலை குறிப்பிடுகின்றன? இந்த அஞ்சல் வில்லைகள் எந்த அடிப்படை உரிமைகள் மீறுதலை குறிப்பிடுகிறது? சுரண்டலுக்கு எதிரான உரிமை, கட்டாய வேலை, கொத்தடிமை, மனித தன்மையற்ற வியாபாரம், அப்புறம் குழந்தை தொழிலாளர் முறையை தடுத்தல் தான் இந்த அடிப்படை உரிமை மீறுதலை இந்த அஞ்சல் வில்லை குறிப்பிடுது. அடுத்து கல்வி கலாச்சார உரிமை பிரிவு 29 கல்வி கலாச்சார உரிமை. சிறுபான்மையினரின் எழுத்து, மொழி மற்றும் கலாச்சார பாதுகாப்பு. இந்த கல்வி கலாச்சார உரிமையில் பிரிவு 29 என்ன சொல்லுதுன்னா, சிறுபான்மையினரோட எழுத்து, மொழி மற்றும் கலாச்சாரத்தை பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கு இந்த பிரிவு 29 உதவுது. அடுத்து பிரிவு 30 சிறுபான்மையினரின் கல்வி நிறுவனங்களை நிறுவி நிர்வகிக்கும் உரிமை. சிறுபான்மையினராக இருந்தாலும் கல்வி நிறுவனங்களை நிறுவி நிர்வகிக்கிற உரிமையை பிரிவு 30 கொடுக்குது. நெக்ஸ்ட்டு அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைத்தல். ஸோ இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் இருக்குது. இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 352 கீழ் குடியரசுத் தலைவரால் அவசர நிலை அறிவிக்கப்படும் பொழுது இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 19 கீழ் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட சுதந்திரம் தாமாகவே நிறுத்தப்படுகிறது. ஸோ இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 352 கீழ் குடியரசுத் தலைவர் அவசர நிலையை அறிவிக்கிறார். ஸோ அவசர நிலை பிரிவு என்னது? 352 சட்டப்பிரிவு 352. ஸோ அந்த மாதிரி அறிவிக்கும் போது
சட்டப்பிரிவு 19 கீழ் உத்தரவாதம் அளிக்கப்பட்டுள்ள சுதந்திரம் தாமாகவே நிறுத்தி வைக்கப்படுது. மற்ற அடிப்படை உரிமைகளையும் குடியரசுத் தலைவர் சில குறிப்பிட்ட ஆணைகளை பிறப்பிப்பதன் மூலம் தடை செய்யலாம். மற்ற அடிப்படை உரிமைகளையும் சில குறிப்பிட்ட ஆணைகளை பிறப்பிப்பதன் மூலம் குடியரசுத் தலைவர் தடை செய்யலாம். குடியரசுத் தலைவர் இந்த ஆணைகள் நாடாளுமன்றத்தில் கட்டாயம் அங்கீகரிக்கப்பட வேண்டும். ஸோ குடியரசுத் தலைவர் ஒரு ஆணையை பிறப்பிக்கிறார்னா அது நாடாளுமன்றத்தில் கட்டாயமாக அங்கீகரிக்கப்பட வேண்டும். அடுத்து அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள். அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி 4 சட்டப்பிரிவு 36 51 வரை தரப்பட்டுள்ளது. ஸோ அரசு நெறிமுறை உறுத்தும் கோட்பாடுகள் எதில் இருக்குன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி 4 இருக்குது. ஸோ இதுவுமே இம்பார்ட்டன்ட் தான். அரசு நெறிமுறை உறுத்தும் கோட்பாடுகள் எந்த சட்டம், அரசியலமைப்பு சட்டத்தில் எந்த பகுதி அப்படின்னு கேட்டால் பகுதி 4. என்ன சட்டப்பிரிவுன்னு கேட்டால் 36 51 வரை தரப்பட்டுள்ளது. அரசியலமைப்பு சட்டம் வழிகாட்டும் நெறிமுறைகளுக்காக தனியாக எந்த ஒரு வகைப்பாட்டினையும் கொண்டிருக்கவில்லை. அரசியலமைப்பு சட்டம் வழிகாட்டும் நெறிமுறைகளுக்காக தனியாக எந்த ஒரு வகைப்பாட்டினையும் கொண்டிருக்கவில்லை. இருப்பினும் பொருளடக்கம் மற்றும் வழிகாட்டுதல் அடிப்படையில் அவை 3 பிரிவுகளாக இருக்குது. ஸோ தனியாக எந்த வகைப்பாடும் இல்லை, ஆனால் பொருளடக்கம் வழிகாட்டுற இந்த அடிப்படையில் 3 பிரிவுகளாக இருக்குது. அது என்னென்ன பிரிவுகள்னால் சமதர்ம, காந்திய மற்றும் தாராள அறிவு சார்ந்தவை என்று பிரிக்கப்பட்டுள்ளன. இந்த கொள்கைகளை நீதிமன்றத்தால் வலுக்கட்டாயமாக செயற்படுத்த முடியாது, ஆனால் இவை ஒரு நாட்டினை நிர்வகிக்க அவசியமானவை. இதை வலுக்கட்டாயமாக நீதிமன்றத்தால் செய்ய முடியுமான்னு கேட்டால் முடியாது. பட் ஒரு நாட்டை ரூல் பண்ணுறதுக்கு நிர்வகிக்கிறதுக்கு இது ரொம்ப அவசியமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் இதோட நோக்கம் என்னென்னா சமுதாய நலனை மக்களுக்கு தரது இதோட நோக்கம். இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பு அம்சம் என டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் இதனை விவரிக்கிறார். ஸோ இதை நோட் பண்ணுங்கள். இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் எது அப்படின்னு கேட்டால் எது? அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள். ஓகேவா? இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் என அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகளை கூறியவர் யார் அப்படின்னு கேட்டால் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். ஸோ இதை புதுமையான சிறப்பம்சம்னு சொன்னவர் யார், விவரித்தவர் யாருன்னு கேட்டால் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். எதை நம்ம புதுமையான சிறப்பம்சம்னு சொல்கிறோம்? அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகளை புதுமையான சிறப்பம்சம் சொல்கிறோம். அடுத்து அடிப்படை உரிமைகளுக்கும் அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகளுக்கும் இடையேயான வேறுபாடுகள். இப்போ இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அடிப்படை உரிமைகள், அடுத்து அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள். முதல்ல அடிப்படை உரிமை. இவை அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டவை. ஸோ நம்ம ஆல்ரெடி இதை பார்த்துட்டோம். அடிப்படை உரிமைகள் நமக்கு எங்கேருந்து கிடச்சிது? அமெரிக்க ஐக்கிய நாடுகள்லேருந்து. ஸோ அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் எங்கேருந்து பெறப்பட்டவைனா அயர்லாந்து நாட்டின் அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டவை. ரெண்டுத்துக்குமே டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. இது அமெரிக்க ஐக்கிய நாடு அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது, இது அயர்லாந்து நாட்டின் அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது. அடுத்த அடிப்படை உரிமைகள் அரசாங்கத்தால் கூட இந்த உரிமையை சுருக்கவோ நீக்கவோ முடியாது. ஸோ இப்போ அடிப்படை உரிமை இருக்குன்னா அது அரசாங்கத்தால் கூட சுருக்கவும் முடியாது, ப்ளஸ் நீக்கவும் முடியாது. அடுத்து அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள். இவை அரசுக்கு வெறும் அறிவுறுத்தல்களே. இது அரசுக்கு ஒரு ரெஃபர் இந்த மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி அறிவுறுத்தல் மட்டும்தான். அடுத்து அடிப்படை உரிமை. இவை நீதிமன்ற சட்டத்தால் செயல்படுத்த முடியும். அடிப்படை உரிமையை நீதிமன்ற சட்டத்தால் செயல்படுத்த முடியும். ஆனால் அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் எந்த நீதிமன்றத்தாலும் கட்டுப்படுத்த முடியாது. அடுத்தது இவை சட்ட ஒப்புதலை பெற்றவை. அடிப்படை உரிமை சட்ட ஒப்புதலை பெற்றவை. அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் தார்மீக மற்றும் அரசியல் ஒப்புதலை பெற்றவை. அடிப்படை உரிமையில் நாட்டின் அரசியல் ஜனநாயகத்தை வலுப்படுத்துகின்றன. அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் கொள்கைகளை செயற்படுத்தும் பொழுது சமுதாய மற்றும் பொருளாதார ஜனநாயகம் உறுதியாகிறது. ஸோ இது வலுப்படுத்துது அடிப்படை உரிமை. இதனால் அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடால் ஜனநாயகம் உறுதியாகிறது. ஓகேவா? அடுத்து பாருங்கள் இந்த பாக்ஸ் கொஷின். இந்த மாதிரி பாக்ஸ் கொஷின்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்து வச்சுக்கோங்க. 2002ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட 86வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி இந்திய அரசியலமைப்பின் பிரிவு 45 திருத்தப்பட்டு பிரிவு 21A கீழ் தொடக்க கல்வி அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்டுள்ளது. ஸோ 2002ஆம் ஆண்டு 86வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி
பிரிவு 45லேருந்து இந்திய அரசியலமைப்பு பிரிவு 40லேருந்து திருத்தப்பட்டு பிரிவு 21A கீழ் என்ன சேர்த்துருக்காங்கன்னா தொடக்க கல்வியை அடிப்படை உரிமையாக சேர்த்துருக்காங்க. இந்த திருத்தம் மாநில அரசுகள் முன்பருவ மழலையர் கல்வியை 6 வயது வரையுள்ள குழந்தைகளுக்கு வழங்க அறிவுறுத்துகிறது. ஸோ முன்பருவ மழலையர் கல்வி, இயர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன், இதை 6 வயது வரையுள்ள குழந்தைகளுக்கு வழங்கணும் அப்படின்னு எந்த சட்டப்பிரிவு சொல்லுது? பிரிவு 21A கீழ் அடிப்படை உரிமையை அதை சேர்த்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு அடிப்படை கடமைகள். இவ்வளோ நேரம் அடிப்படை உரிமைகள் பார்த்தோம். அடுத்தது அடிப்படை கடமைகள். இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை கடமைகள் என்பவை முன்னாள் சோவியத் யூனியன் ரஷ்யா அரசியலமைப்பின் தாக்கத்தால் சேர்க்கப்பட்டது. ஸோ அடிப்படை கடமை நமக்கு எங்கேருந்து கிடச்சிது, எங்கேருந்து நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா முன்னாள் சோவியத் யூனியன் அரசியலமைப்பின் தாக்கத்தால் சேர்க்கப்பட்டது. ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடிப்படை கடமை நம்ம எங்கேருந்து சேர்த்தோம், எந்த நாட்டிலேருந்து கிடச்சிது அப்படின்னு கேட்டால் முன்னாள் சோவியத் யூனியன் அரசியலமைப்பின் தாக்கத்தால் சேர்க்கப்பட்டது. எப்படி சேர்த்தாங்கன்னா 1976 அமைக்கப்பட்ட சர்தார் ஸ்வரன் சிங் குழு அரசியலமைப்பு சட்ட திருத்தம் செய்ய பரிந்துரைத்தது. யார் பரிந்துரைத்தாங்க? சர்தார் ஸ்வரன் சிங் குழு பரிந்துரைக்கிறாங்க. எப்போ? 1976 அதன்படி 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் நமது அரசியலமைப்பில் குடிமக்கள் பொறுப்புகள் சிலவற்றை சேர்த்தது. இவ்வாறு சேர்க்கப்பட்ட பொறுப்புகளே குடிமக்களின் கடமைகள் என்று அழைக்கப்பட்டன. ஸோ அவங்க பரிந்துரைத்ததுக்கப்புறம் 1976 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் குடிமக்களுக்கு சில பொறுப்புகளை சேர்க்குது. இந்த சேர்க்கப்பட்ட பொறுப்புகளை தான் நம்ம குடிமக்களின் கடமைகள்னு சொல்கிறோம். மேலும் இந்த சட்ட திருத்தம் அரசியலமைப்பின் பகுதி 4A என்ற ஒரு பகுதியை சேர்த்தது. ஸோ இந்த சட்ட திருத்தம் என்ன பண்ணுதுன்னா அரசியலமைப்பு பகுதி 4A அப்படின்னு ஒரு பகுதியை சேர்க்குது. இந்த புதிய பகுதி 51A என்ற ஒரே ஒரு பிரிவை மட்டும் கொண்டது. இந்த பகுதியில் என்ன பிரிவு இருக்குது? 51A அப்படின்ற ஒரே ஒரு பிரிவு மட்டும்தான் இருக்குது. இந்த பிரிவில் என்ன இருக்குன்னு பார்த்தா குடிமக்களின் 11 அடிப்படை கடமைகளை விளக்கும் குறிப்பிட்ட சட்ட தொகுப்பாக உள்ளது. ஸோ குடிமக்களின் 11 அடிப்படை கடமைகளை எது விளக்குது? புதிய பகுதி 51A என்ற ஒரு பிரிவு. இந்த பிரிவு எந்த பகுதியை சேர்ந்தது? பகுதி 4Aவை சேர்ந்தது. ஸோ பகுதி வேற, பிரிவு வேற, அதையும் பார்த்துக்கோங்க. அரசியலமைப்பின் பகுதி 4A என்ற புதிய பகுதியை சேர்க்கிறாங்க. இந்த பகுதியில் என்ன பிரிவு இருக்குது? 51A என்ற ஒரு பிரிவு இருக்குது. ஓகே, எத்தனை அடிப்படை கடமைகள்? 11 அடிப்படை கடமைகள். அடிப்படை கடமைகளின் பட்டியல் முதல்ல. ஸோ அடிப்படை கடமை, ஒரு இந்திய குடிமகனாக நம்ம இருக்கோம் அப்படின்னும் போது நமக்கு என்னென்ன அடிப்படை உரிமை இருக்கோ அதே மாதிரி அடிப்படையிலேயே நமக்கு சில கடமைகளும் இருக்குது. அது என்னென்னு நீங்கள் பட்டியல் போட்டு கொடுத்துருக்காங்க, நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு இந்திய குடிமகனும் அரசியலமைப்பு, அதன் கொள்கைகள், நிறுவனங்கள், தேசிய கொடி மற்றும் தேசிய கீதம் ஆகியவற்றை மதித்தல். ஸோ நம்மளோட அரசியலமைப்பை மதிக்கணும், அதோட கொள்கைகளை மதிக்கணும், அப்புறம் அரசியல் நிறுவனங்களை மதிக்கணும், தேசிய கொடி, தேசிய கீதம் இதை நம்ம மதிக்கணும். நெக்ஸ்ட்டு சுதந்திர போராட்டத்திற்கு தூண்டுகோலாக அமைந்த உயரிய நோக்கங்களை போற்றி வளர்த்தல். இப்போ சுதந்திர போராட்டத்தை தூண்டுறதுக்காக நமக்கு நிறைய நோக்கங்கள் இருந்திருக்கும். முன்னால் இருந்த வீரர்கள், சுதந்திர வீரர்கள் நிறைய நோக்கங்களை சொல்லியிருப்பாங்க. அதை போற்றி வளர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவின் இறையாண்மை, ஒற்றுமை, ஒருமைப்பாடு இவற்றை பேணி பாதுகாத்தல். இந்தியா எப்படி ஒற்றுமையாக இருக்கோ, ஒருமைப்பாடோடு இருக்கோ, அதை பேணி பாதுகாக்க வேண்டியது நம்மளோட கடமை. தேச பாதுகாப்பிற்காக தேவைப்படும் பொழுது தேச பணியாற்ற தயாராக இருத்தல். இப்போ நம்மளோட நாட்டுக்கு ஒரு பாதுகாப்பு தேவைப்படுது அப்படின்னும் போது தேசத்துக்காக பணியாற்றும் இந்திய குடிமகனாக நம்ம ரெடியாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு சமய, மொழி மற்றும் வட்டார அல்லது பகுதி சார்ந்த வேறுபாடுகளை மறந்து பெண்களை தரக்குறைவாக நடத்தும் பழக்கத்தை நிராகரித்து பெண்ணின் கண்ணியத்தை காக்கும் எண்ணங்களை மேம்படுத்தி இந்திய மக்கள் அனைவரிடையேயும் சகோதரத்துவம் வளர்த்தல். ஸோ சமயம், மொழி, வட்டாரம், பகுதி இந்த வேறுபாடெல்லாம் நம்ம மறந்துடணும். பெண்களை தரக்குறைவாக நடத்தக்கூடாது. ப்ளஸ் பெண்களோட கண்ணியத்தை காக்கிற எண்ணங்களை மேம்படுத்திக்கணும். இந்திய மக்கள் அனைவருக்கிடையும் ஒரு சகோதரத்துவம்,
ஒரு பிரதர் சிஸ்டர் பாண்ட் எப்பயுமே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நமது உயர்ந்த பாரம்பரிய கலப்பு கலாச்சாரத்தை மதித்து பாதுகாத்தல். ஸோ இந்தியாவில் வந்து கலப்பு கலாச்சாரம் தான். ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒரு கலாச்சாரம், ப்ளஸ் ஒரு ஸ்டேட்டுக்குள்ளேயுமே வெவ்வேறு கலாச்சாரம் இருக்கும். ஸோ அது கலப்பு கலாச்சாரத்தை நம்ம மதித்து பாதுகாக்கணும். உன்னோடது பெருசு, என்னோடது பெருசு, நீ வேறு நான் வேறு அப்படின்னு இல்லாமல் எல்லாருமே ஒன்று, அவங்களுக்கு அவங்க கலாச்சாரம் அப்படின்ற மாதிரி கலப்பு கலாச்சாரத்தை மதித்து பாதுகாக்கணும். காடுகள், ஏரிகள், ஆறுகள், வனவிலங்குகள் மற்றும் உயிரினங்கள் அடங்கிய இயற்கை சூழலை பாதுகாத்து மேம்படுத்தி அவை வாழும் சூழலை ஏற்படுத்தல். காடு, ஏரி, ஆறு, வனவிலங்கு, உயிரினங்கள் இது எல்லாத்தையும் பாதுகாக்கிறதும் நம்ம கடமை தான். அதற்கான சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதும் நம்ம கடமை தான். அதை மேம்படுத்தி வாழும் சூழலை ஏற்படுத்துறதும் நம்மளோட கடமை தான். அடுத்து அறிவியல் கோட்பாடு, மனிதநேயம், ஆராய்ச்சி மனப்பான்மை மற்றும் சீர்திருத்தம் ஆகியவற்றை வளர்த்தல். ஸோ நம்ம ஒரு இந்திய குடிமகனாக இருக்கும் பட்சத்தில் அறிவியல் கோட்பாடு இருக்கணும், ஸோ மனிதநேயம் இருக்கணும், ஆராய்ச்சி மனப்பான்மை மற்றும் சீர்திருத்தம். ஒரு விஷயம் தப்பாக நடக்குது அப்படின்னா அதை வந்து சரி செய்ய நம்ம ரெடியாக இருக்கணும். சீர்திருத்தம் அதையெல்லாம் நமக்குள்ளேயே நம்ம வளர்த்துக்கணும். வன்முறையை கைவிட்டு பொது சொத்துக்களை பாதுகாத்தல். ஸோ இப்போ ஒரு பொதுவான இடம் இருக்குது, அங்கே கொஞ்சம் ப்ராப்பர்ட்டி பொது சொத்து இருக்குது அப்படின்னும் போது அந்த இடத்துல நம்ம சண்டை போட்டோ வன்முறையை தூண்டியோ எதுவும் அந்த பொருளை நாசம் பண்ணாமல் பாதுகாக்கணும். பாதுகாக்க வேண்டியது நம்மளோட கடமை தான். அடுத்தது தனிப்பட்ட மற்றும் கூட்டு செயல்பாடுகள் என அனைத்து செயல்பாடுகளையும் சிறந்தவற்றை நோக்கி செயல்பட்டு தேசத்தின் நிலையான உயர்ந்த முயற்சி மற்றும் சாதனைக்காக உழைத்தல். ஸோ தனிப்பட்ட மற்றும் கூட்டு செயல்பாடு என அனைத்து செயல்பாடுகளையும் சிறந்தவற்றை நோக்கி செயல்படணும். சாதனைக்காக நம்ம தான் உழைக்கணும். அடுத்தது 6 முதல் 14 வயது வரை உள்ள குழந்தைகள் அனைவருக்கும் கல்வி பெறும் வாய்ப்பினை வழங்குதல். 6 வயசுலேருந்து 14 வயசு வரைக்கும் இருக்க எல்லா குழந்தைங்களும் படிக்கணும் அப்படின்னு நினச்சி அதுக்கான வாய்ப்பை வழங்குறதுக்கும் நம்ம ரெடியாக இருக்கணும். 86வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் 2002 படி 51A கீழ் 11வது அடிப்படை கடமை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த பிரிவின் கீழ் அனைத்து இந்திய குடிமக்கள் அல்லது பெற்றோர்கள் 6 முதல் 14 வயதுள்ள தங்கள் குழந்தைகள் அனைவருக்கும் கல்வி பெறும் வாய்ப்பினை ஏற்படுத்தி தர வேண்டும். ஸோ இந்திய குடிமக்கள் இருக்காங்க, இந்திய குடிமக்கள் பெற்றோராக இருக்கிற பட்சத்தில் தங்களோட குழந்தைகள் வந்து 6 வயசுலேருந்து 14 வயசு வரைக்கும் கட்டாயமாக படிக்கணும். அதுக்கான சூழலை அதுக்கான வாய்ப்பை வந்து நம்ம தான் ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு யார் வந்து சொல்கிறாங்க? 86வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் 2002 படி 51A கீழ் 11வது அடிப்படை கடமை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. ஸோ 11வது அடிப்படை கடமை என்னது? 6 முதல் 14 வயதுள்ள தங்கள் குழந்தைகள் அனைவருக்கும் கல்வி பெறும் வாய்ப்பினை ஏற்படுத்தி தர வேண்டும். அடுத்தது நடுவண் மாநில அரசுகளின் உறவுகள். நடுவண் மாநில அரசுனா மத்திய மற்றும் மாநில அரசுக்கு இடையேயான உறவுகள். ஸோ நடுவண் நாடாளுமன்றம் இந்தியா முழுவதற்கும் அல்லது இந்தியாவின் எந்த பகுதிக்கும் சட்டம் இயற்றும் அதிகாரம் பெற்றுள்ளது. ஸோ மத்திய அரசு நாடாளுமன்றம் வந்து இந்தியா முழுவதுக்கும் இல்லை இந்தியாவில் எந்த ஒரு பகுதிக்கோ சட்டம் இயற்றும் அதிகாரத்தை அது பெற்றிருக்கு. இது இந்தியாவின் மாநிலங்களுக்கு மட்டும் அல்ல, யூனியன் பிரதேசங்களுக்கும் பொருந்தும். இந்திய அரசியலமைப்பின் 7வது அட்டவணை மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான அதிகார பகிர்வினை கூறுது. ஸோ இது ஒரு கொஸ்டினாக கேட்க சான்ஸ் இருக்குது. மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான அதிகார பகிர்வினை எது கூறுது அப்படின்னு சொல்லி கேட்டால் எந்த அட்டவணை? இந்திய அரசியலமைப்பின் 7வது அட்டவணை. அப்படி இல்லையா, இந்திய அரசியலமைப்பின் 7வது அட்டவணை எதை பற்றி விளக்குகிறது அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லணும்? நடுவண் மாநில அரசுகளுக்கு இடையேயான அதிகார பகிர்வினை பற்றி கூறுகிறது. ஸோ இதில் வந்து என்னென்ன பட்டியல் இருக்குது? நடுவண் பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல்னு 3 பட்டியல்கள் இருக்குது. 97, 66, 47 என்ற அதிகாரத்தை வழங்கியுள்ளது. இந்த 3 பட்டியல் முறையில் 97, 66, 47 என்ற அடிப்படையில் அதிகாரத்தை வழங்கியுள்ளது. நடுவண் அரசுக்கு சொந்தமான பட்டியலில் சட்டமியற்றும் தனிச்சிறப்பு மிக்க அதிகாரத்தை நாடாளுமன்றம் பெற்றுள்ளது. இப்போ மத்திய அரசுக்கு சொந்தமான இடம் இருக்குது, சொந்தமான பட்டியல் இருக்குது, மத்திய அரசுக்கு சொந்தமான பட்டியல் இருக்குன்னா அதுக்கு சட்டம் யார் ஏற்றுவா? நாடாளுமன்றம் தான் ஏற்றுவாங்க. இப்போ மாநில அரசுக்கு சொந்தமான பட்டியல் இருக்குன்னா
அதுக்கு சட்டம் இயற்றும் தனி சிறப்பு மிக்க அதிகாரத்தை மாநில சட்டமன்றம் பெற்றுள்ளது. ஓகேவா? இப்போ மத்திய அரசுக்கு சொந்தமான பட்டியலில் வந்து நாடாளுமன்றம் சட்டம் இயற்றும், மாநில அரசுக்கு சொந்தமான பட்டியலில் வந்து மாநில சட்டமன்றம் சட்டம் இயற்றும். நாடாளுமன்றம் மற்றும் மாநில சட்டமன்றங்கள் பொது பட்டியலில் உள்ள துறைகளின் மீது சட்டமியற்ற அதிகாரம் கொண்டுள்ளன. ஆனால் நடுவண் அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையேயான பொதுப்பட்டியலில் உள்ள துறைகள் குறித்து சட்டம் இயற்றும் பொழுது முரண்பாடு ஏற்பட்டால் நடுவண் அரசு இயற்றும் சட்டமே இறுதியானது. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையேயான பொதுவான பட்டியல் இருக்கு இல்லையா, மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையேயான பொதுவான பட்டியல், அந்த பட்டியலில் இப்போ சட்டம் இயற்றுறாங்க. அப்படி இயற்றும்போது ரெண்டு அரசுக்குள்ளே ஒரு முரண்பாடு வருது அப்படின்ற பட்சத்தில் மத்திய அரசு என்ன சொல்லுதோ அந்த சட்டம் தான் இறுதியானது. தற்போது அதிகார பகிர்வு என்பது நடுவண் அரசு பட்டியலில் 100 துறைகள், மாநில அரசு பட்டியலில் 61 துறைகள் மற்றும் இரண்டிற்கும் பொதுவான பொது பட்டியலில் 52 துறைகள் என்றும் மாற்றப்பெற்றுள்ளது. இப்போ வந்து அதிகார பகிர்வில் வந்து மத்திய அரசு பட்டியலில் 100 துறை இருக்குது, மாநில அரசு பட்டியலில் 61 துறை இருக்குது, பொது பட்டியலில் 52 துறை இருக்குது. ஸோ இதுவுமே ஒரு கொஷினாக கேட்க சான்ஸ் இருக்குது. மத்திய அரசு பட்டியலில் எத்தனை துறைகள் இடம்பெற்றுள்ளன அப்படின்னா 100 துறைகள். மாநில அரசு பட்டியலில் எத்தனை துறைகள் இடம்பெற்றுள்ளன? 61 துறைகள். ரெண்டிற்கும் பொதுவான பட்டியலில் எத்தனை துறைகள் இடம்பெற்றுள்ளன? 52 துறைகள் அப்படின்னு இப்போ தற்போது மாற்றப்பட்டிருக்கு. ஆனால் 1976ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் மாநில பட்டியலில் இருந்து 5 துறைகளை பொது பட்டியலுக்கு மாற்றியது. ஸோ இதை ஒரு கொஷினாகவும் கேட்கலாம். 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் மாநில பட்டியலிருந்து பொது பட்டியலுக்கு எத்தனை துறையை மாற்றுச்சு அப்படின்னா 5 துறைகளை மாற்றியது. அது என்னென்னு பார்த்தா கல்வி, காடுகள், எடைகள் மற்றும் அளவுகள், பறவைகள் மற்றும் வனவிலங்குகள் பாதுகாப்பு, இதெல்லாம் மாற்றுறாங்க. அப்புறம் உச்ச நீதிமன்ற உயர் நீதிமன்ற அமைப்புகளை தவிர பிற நீதிமன்றங்களில் நீதி நிர்வாகம் ஆகியன ஆகும். ஸோ எல்லாத்தையுமே என்ன பண்ணியிருக்காங்க, இந்த 5யுமே பொது பட்டியலுக்கு மாற்றியிருக்காங்க. மறுபடியும் இந்த பாக்ஸ் கொஷினில் என்ன கொஷின் கேட்க சான்சஸ் இருக்குன்னு ஒரு டைம் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. தற்போது அதிகார பகிர்வு என்பது நடுவண் அரசு பட்டியலில் 100 துறைகள், மாநில அரசு பட்டியலில் 61 துறைகள் மற்றும் இரண்டிற்கும் பொதுவான பொது பட்டியலில் 52 துறைகள் என்றும் மாற்றப்பட்டுள்ளது. 1976ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் மாநில பட்டியலில் இருந்து 5 துறைகளை பொது பட்டியலுக்கு மாற்றியிருக்கு. எத்தனை துறைகளை? 5 துறைகளை. அது கல்வி, காடுகள், எடைகள், அளவுகள், பறவைகள் மற்றும் வனவிலங்குகள் பாதுகாப்புகள், உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் அமைப்புகளை தவிர பிற நீதிமன்றங்களில் நீதி நிர்வாகம் ஆகியனவாகும். அடுத்து நிர்வாக உறவுகள். ஒரு மாநில அரசின் நிர்வாக அதிகாரம் அதன் சொந்த மாநிலத்தில் மட்டுமே உள்ளது. இப்போ ஒரு மாநில அரசு இருக்குது, நம்ம சீஃப் மினிஸ்டர் இருக்காருன்னா அவர் வந்து ஒரு அதிகாரம் செலுத்தணும்னா அவரோட சொந்த மாநிலத்தில் மட்டும்தான் செலுத்த முடியும். அம்மாநிலத்தில் மட்டுமே தனக்கான சட்டம் இயற்றும் தகுதியையும் பெற்றுள்ளது. அந்த மாநிலத்தை மட்டும்தான் அவர் வந்து ஒரு சட்டத்தை இயற்ற முடியும். அதே வேளையில் நடுவண் அரசும் தனி சிறப்பு மிக்க நிர்வாக அதிகாரம் பெற்றுள்ளது. அவை நாடாளுமன்றம் தொடர்பான விஷயங்களில் சட்டங்கள் இயற்ற சிறப்பு அதிகாரம், மாநில அரசுகள் செய்து கொள்ளும் உடன்படிக்கை அல்லது ஒப்பந்தங்களை அங்கீகரிப்பது ஆகியனவாகும். ஸோ இப்போ நாடாளுமன்றம் தொடர்பான விஷயம் இருக்குன்னா அதில் சட்டம் இயற்ற அதிகாரமும் மத்திய அரசுக்கு இருக்குது. ப்ளஸ் மாநில அரசு வந்து செய்து கொள்ளும் உடன்படிக்கை ஒப்பந்தங்களை அங்கீகரிப்பதும் மத்திய அரசு தான். அடுத்து நிதி உறவுகள். இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி 12 சட்டப்பிரிவு 268 293 வரை உள்ள பிரிவுகள் நடுவண் மாநில அரசுகளின் நிதி சார்ந்த உறவுகளை விளக்குகிறது. ஸோ இதுவுமே இம்பார்ட்டன்ட்னா இதுவுமே கொஷின் கேட்க சான்ஸ் இருக்குது. நிதி உறவுகளை எது விளக்குது? மத்திய மாநில அரசுகளின் நிதி சார்ந்த உறவுகளை பற்றி விளக்குவது எது அப்படின்னு கேட்டால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி 12. பகுதி 12 சட்டப்பிரிவு என்ன? 268 293 வரை. ஓகே, இப்போது நம்ம இது வரைக்கும் பார்த்தது ஒன்ஸ் ஒரு டைம் பார்த்துக்கலாம்.
சமத்துவ உரிமை பிரிவு 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம். ஸோ சமத்துவ உரிமையில் என்ன சொல்லியிருக்காங்க? பிரிவு 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம். அடுத்து பிரிவு 15 மதம், இனம், சாதி, பாலினம் மற்றும் பிறப்பிடம் இவற்றின் அடிப்படையில் பாகுபடுத்துவதை தடை செய்தல். இதை பிரிவு 15 சொல்லுது. பிரிவு 16 பொது வேலைவாய்ப்புகளில் சம வாய்ப்பளித்தல். பிரிவு 16 என்ன சொல்லுது? பொது வேலைவாய்ப்புகளில் சம வாய்ப்பளித்தல். பிரிவு 17 தீண்டாமையை ஒழித்தல். பிரிவு 18 இராணுவ மற்றும் கல்விசார் பட்டங்களை தவிர மற்ற பட்டங்களை நீக்குதல். இதெல்லாம் சமத்துவ உரிமையில் வருது. அடுத்து சுதந்திர உரிமை பிரிவு 19 பேச்சுரிமை, கருத்து தெரிவிக்கும் உரிமை, அமைதியான முறையில் கூட்டம் கூடுவதற்கு உரிமை, சங்கங்கள் அமைப்புகள் தொடங்க உரிமை, இந்திய நாட்டிற்குள் விரும்பிய இடத்தில் வசிக்கும் மற்றும் தொழில் செய்யும் உரிமை பிரிவு 19. அடுத்து பிரிவு 20 குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை மற்றும் தண்டனைகளிலிருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை. அடுத்து பிரிவு 21 வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்திற்கு பாதுகாப்பு பெறும் உரிமை. இந்த பிரிவெல்லாம் ஒரு ஒன்லைனர் மாதிரி நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க இந்த எல்லா பிரிவையுமே. ஸோ இதை திருப்பி திருப்பி படிச்சுக்கோங்க. இந்த பிரிவிலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் கேட்பாங்க. அடுத்து பிரிவு 21A தொடக்க கல்வி பெறும் உரிமை. அடுத்து பிரிவு 22 சில வழக்குகளில் கைது செய்து தடுப்பு காவலில் வைப்பதற்கு எதிரான பாதுகாப்பு உரிமை. அடுத்து சுரண்டலுக்கு எதிரான உரிமை. பிரிவு 23 கட்டாய வேலை, கொத்தடிமை முறை மற்றும் மனிதத்தன்மையற்ற வியாபாரத்தை தடுத்தல். பிரிவு 23 என்ன சொல்லியிருக்காங்க? கட்டாய வேலை, கொத்தடிமை முறை, மனிதத்தன்மையற்ற வியாபாரத்தை தடுத்தல். பிரிவு 24 தொழிற்சாலைகள் மற்றும் ஆபத்தான இடங்களில் குழந்தை தொழிலாளர் முறையை தடுத்தல். அடுத்து சமய சார்பு உரிமை. பிரிவு 25 எந்த ஒரு சமயத்தினை ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பவும் உரிமை. பிரிவு 25 என்ன சொல்லுது? எந்த ஒரு சமயத்தையும் ஏற்கலாம், பின்பற்றலாம், பரப்பலாம். பிரிவு 26 சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை. பிரிவு 26 சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை. பிரிவு 27 எந்த ஒரு மதத்தையும் பரப்புவதற்காக வரி செலுத்துவதற்கு எதிரான சுதந்திரம். ஸோ நம்ம எந்த ஒரு மதத்தை பரப்புறனாலும் வரி எதுவுமே செலுத்த வேணாம். அது பிரிவு 27. அடுத்து பிரிவு 28 மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்களில் நடைபெறும் வழிபாடு மற்றும் அறிவுரை நிகழ்வுகளில் கலந்து கொள்ளாமல் இருக்க உரிமை. கல்வி மற்றும் கலாச்சார உரிமை. பகுதி 5 கல்வி மற்றும் கலாச்சார உரிமை. பிரிவு 29 சிறுபான்மையினரின் எழுத்து, மொழி மற்றும் கலாச்சார பாதுகாப்பு. பிரிவு 30 சிறுபான்மையினரின் கல்வி நிறுவனங்களை நிறுவி நிர்வகிக்கும் உரிமை. அடுத்து பகுதி 6 அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. பிரிவு 32 அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமையில் பிரிவு 32 என்ன இருக்குது? தனிப்பட்டவரின் அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் போது நீதிமன்றத்தை அணுகி உரிமையை பெறுதல். அடுத்தது பாக்ஸ் கொஷின் பாருங்கள். 1978ஆம் ஆண்டு 44வது அரசியலமைப்பு சட்ட திருத்தப்படி அடிப்படை உரிமைகள் பட்டியலில் இருந்து சொத்துரிமை பிரிவு 31 நீக்கப்பட்டது. அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கி ஒரு சட்ட உரிமையாக வச்சுருப்பாங்க. இது இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி 12 பிரிவு 300Aவின் கீழ் வைக்கப்பட்டுள்ளது. அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைத்தல். இப்போ அடிப்படை உரிமை இருக்குன்னா அதை நிறுத்தி வைக்கிற அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு தான் இருக்குது. எப்போ அவர் நிறுத்தி வைக்கிறார்னா அவசர நிலை அறிவிக்கப்படும் பொழுது. அவசர நிலை அறிவிக்கிறது என்ன அரசியலமைப்பு சட்டப்படி அறிவிக்கிறார்? இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 352 கீழ் குடியரசுத் தலைவர் அவசர நிலையை அறிவிக்கிறார். ஸோ இதையுமே ஒரு கொஷினாக கேட்க சான்ஸ் இருக்கு. குடியரசுத் தலைவரால் அவசர நிலையை அறிவிக்குதுன்னா எந்த சட்டப்பிரிவு அதுக்கான அதிகாரம் வழங்குதுன்னு கேட்டால் சட்டப்பிரிவு 352 கீழ். ஸோ இந்த மாதிரி இவர் அவசர நிலையை அறிவிக்கும் பொழுது இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 19 கீழ் உத்தரவாதம் அளிக்கப்பட்டுள்ள சுதந்திரம் தாமாகவே நிறுத்தப்படுகிறது. அடுத்து அரசு நெறிமுறை உறுத்தும் கோட்பாடுகள். அரசு நெறிமுறை உறுத்தும் கோட்பாடுகள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி 4. ஸோ அரசு நெறிமுறை உறுத்தும் கோட்பாடுகள் எதில் இருக்குன்னா சட்டம் பகுதி 4 சட்டப்பிரிவு 36லேருந்து 51 வரை இருக்குது.
இதில் 3 பெரும் பிரிவு இருக்குது. அது என்னென்னா சமதர்ம, காந்திய மற்றும் தாராள அறிவு சார்ந்தவை என்று பிரிக்கப்பட்டுள்ளது. இதை வந்து வலுக்கட்டாயமாக செயல்படுத்த முடியாது. ஸோ அரசு நெறிமுறை உறுத்தும் கோட்பாடுகளை புதுமையான சிறப்பம்சம் அப்படின்னு யார் சொல்கிறா? டாக்டர் B.R. அம்பேத்கர். ஸோ அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் என கூறப்படுவது அப்படின்னு கேட்டால் அரசு நெறிமுறை உறுத்தும் கோட்பாடுகள். அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் என அரசு நெறிமுறை உறுத்தும் கோட்பாடுகளை கூறியவர் அப்படின்னு கேட்டால் டாக்டர் B.R. அம்பேத்கர். அடுத்தது அடிப்படை உரிமைகளுக்கும் அரசு நெறிமுறை உறுத்தும் கோட்பாடுகளுக்குமான வேறுபாடு. அடிப்படை உரிமை அமெரிக்க ஐக்கிய நாடுலேருந்து பெறப்பட்டது, இது அயர்லாந்துலேருந்து பெறப்பட்டது. அடுத்து அடிப்படை உரிமை வந்து அரசாங்கத்தால் கூட இந்த உரிமையை நீக்க முடியாது, சுருக்க முடியாது. அரசு நெறிமுறை உறுத்தும் கோட்பாடுகள் வந்து அரசுக்கு வெறும் அறிவுறுத்தல்களே. இவற்றை நீதிமன்ற சட்டத்தால் செயல்படுத்த முடியும். இதை வந்து எந்த நீதிமன்றத்தாலும் கட்டுப்படுத்த முடியாது. அடுத்து இவை சட்ட ஒப்புதலை பெற்றவை, இவை தார்மீக மற்றும் அரசியல் ஒப்புதலை பெற்றவை. இந்த உரிமைகள் நாட்டின் அரசியல் ஜனநாயகத்தை வலுப்படுத்துகின்றன. இந்த கொள்கைகள் செயற்படுத்தும் பொழுது சமுதாய மற்றும் பொருளாதார ஜனநாயகம் உறுதியாகிறது. அடுத்து 2002ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட 86வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி இந்திய அரசியலமைப்பின் பிரிவு 45 திருத்தப்பட்டு பிரிவு 21A கீழ் தொடக்க கல்வி அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்டுள்ளது. தொடக்க கல்வி எப்போ அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்டது? 2002ஆம் ஆண்டு. எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி? 86வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி. இந்த எந்த அரசியலமைப்பின் பிரிவு திருத்தப்பட்டு? 45வது அரசியலமைப்பின் பிரிவு திருத்தப்பட்டு என்னவா மாறி இருக்கு? பிரிவு 21A கீழ் அடிப்படை உரிமையாக சேர்த்துருக்காங்க. இந்த திருத்தம் என்ன சொல்லுதுன்னா, மாநில அரசுகள் முன்பருவ மழலையர் கல்வியை 6 வயது உள்ள குழந்தைகளுக்கு வழங்க அறிவுறுத்துகிறது. அடுத்து அடிப்படை கடமைகள். அடிப்படை கடமைகள் நமக்கு எங்கேருந்து சேர்க்கப்பட்டது? முன்னாள் சோவியத் யூனியன், ரஷ்யா அரசியலமைப்பின் தாக்கத்தால் சேர்க்கப்பட்டது. எப்போனா 1976ஆம் ஆண்டு அமைக்கப்பட்ட சர்தார் ஸ்வரன் சிங் குழு அரசியலமைப்பு சட்ட திருத்தம் செய்ய பரிந்துரைத்தது. யார் பரிந்துரைக்கிறாங்க? சர்தார் ஸ்வரன் சிங் குழு வந்து பரிந்துரைக்கிறாங்க. எப்போ? 1976ஆம் ஆண்டு. ஸோ அடிப்படை கடமைகளை எப்போ பரிந்துரைக்கிறாங்க? 1976ஆம் ஆண்டு. யார் பரிந்துரைக்கிறா? சர்தார் ஸ்வரன் சிங். அதன்படி 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் நமது அரசியலமைப்பின் குடிமக்களின் பொறுப்புகள் சிலவற்றை சேர்க்குது. ஸோ அவர் பரிந்துரைத்ததை தொடர்ந்து 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் குடிமக்களின் பொறுப்புகள் சிலவற்றை சேர்க்குது. இதுவே கடமைகள் அழைக்கப்படுகிறது. இந்த சட்ட திருத்தம் அரசியலமைப்பின் பகுதி 4A என்ற ஒரு புதிய பகுதியை சேர்க்குது. அரசியலமைப்பில் பகுதி 4A அப்படின்னு ஒரு புதிய பகுதியை சேர்க்குது. இந்த புதிய பகுதியில் ஒரே ஒரு பிரிவு மட்டும்தான் இருக்குது. அது 51A என்ற பிரிவு. இதில் 11 அடிப்படை கடமைகள் சட்ட தொகுப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ அடிப்படை கடமைகள் வந்து ஒரு குடிமகனும் அரசியலமைப்பு, கொள்கை, அரசியல் நிறுவனங்கள், தேசிய கொடி மற்றும் தேசிய கீதத்தை மதிக்கணும். சுதந்திர போராட்டத்திற்கான தூண்டுகோள்களாக அமைந்த உயரிய நோக்கங்களை வளர்க்கணும். ஸோ இதெல்லாமே ஒன்று ஒன்றா நம்ம பார்த்துட்டோம். இதில் இம்பார்ட்டன்ட் 11வது கடமை அப்படின்னு எதுனா, 6 முதல் 14 வயது வரை உள்ள குழந்தைகள் அனைவருக்கும் கல்வி பெறும் வாய்ப்பினை வழங்குதல். 11வதாக சேர்க்கப்பட்ட கடமை வந்து குழந்தைகளுக்கு கல்வி பெறும் வாய்ப்பினை வழங்குதல். எத்தனை வயசு? 6 முதல் 14 வயசு. எந்த வருஷம்னா 2002 படி 86வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் 51A கீழ் 11வது அடிப்படை கடமை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. ஸோ அந்த குழந்தைகளோட பெற்றோர்கள் வந்து கல்வி பெறும் வாய்ப்பினை ஏற்படுத்தி தர வேண்டும். அடுத்து நடுவண் மாநில அரசுகளின் உறவுகள். மத்திய மாநில அரசுகளுக்கான உறவுகள், சட்டமன்ற உறவுகள். நடுவண் நாடாளுமன்றம் இந்தியா முழுவதற்கும் அல்லது இந்தியாவின் எந்த ஒரு பகுதிக்கும் சட்டம் இயற்றும் அதிகாரம் பெற்றுள்ளது. மத்திய அரசோட நாடாளுமன்றம் இந்தியா ஃபுல்லாகவும் இல்லை இந்தியாவில் எந்த ஒரு பகுதிக்கும் சட்டம் இயற்றலாம். இது வந்து இந்திய மாநிலங்களுக்கு மட்டும் இல்லை, யூனியன் பிரதேசங்களுக்கும் பொருந்தும். இந்திய அரசியலமைப்பின் 7வது அட்டவணை மத்திய மாநில அரசுகளுக்கிடையான அதிகார பகிர்வினை கூறுகிறது. மத்திய மாநில அரசுகளுக்கிடையான அதிகார பகிர்வை கூறுவது எதுனா 7வது அட்டவணை. ஓகேவா? அது வந்து நடுவண் பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல்னு 3 பட்டியல்கள் முறையே 97, 66, 47 என்ற அதிகாரத்தை முதல்ல வழங்கி இருக்கு. அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் சேஞ்சஸ் வருது. மாநில அரசுக்கு சொந்தமான பட்டியலில் சட்டமேற்றும்
தனி சிறப்பு மிக்க அதிகாரத்தை நாடாளுமன்றம் பெற்றுள்ளது. ஸோ மத்திய அரசுக்கு சொந்தமான பட்டியலில் மத்திய அரசுக்கு சொந்தமான பட்டியலில் வந்து சட்டம் இயற்றுறது வந்து நாடாளுமன்றம். மாநில அரசுக்கு சொந்தமான பட்டியலில் வந்து சட்டம் இயற்றுறது வந்து மாநில சட்டமன்றம். ரெண்டுக்கும் பொதுவான பட்டியலில் வந்து சட்டம் இயற்ற அதிகாரமும் இருக்குது. 2 பேருமே இயற்றலாம். ஆனால் அதில் ஏதாவது ஒரு முரண்பாடு வருது. இப்போ பொது பட்டியலில் மத்திய அரசு மாநில அரசு ரெண்டுத்துக்கும் இடையே ஒரு முரண்பாடு வருதுன்ற பட்சத்தில் மத்திய அரசு இயற்ற சட்டமே இறுதியானது. அடுத்தது பாருங்கள், இதில் எத்தனை துறைகள் இருக்குது, இது இம்பார்ட்டன்ட், இதையுமே பார்த்துக்கோங்க. தற்போது அதிகார பகிர்வு என்பது நடுவண் அரசு பட்டியலில் 100 துறை, மாநில அரசு பட்டியலில் 61 துறை, ரெண்டிற்கும் பொதுவான பட்டியலில் 52 துறை. 1976ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் மாநில பட்டியலில் இருந்து 5 துறைகளை பொது பட்டியலுக்கு மாற்றியிருக்கு. ஸோ 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1976ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் மாநில பட்டியலில் இருந்து 5 துறைகளை பொது பட்டியலுக்கு மாற்றியிருக்கு. அவை கல்வி, காடுகள், எடைகள் மற்றும் அளவுகள், பறவைகள் மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு, உச்ச நீதிமன்ற உயர் நீதிமன்ற அமைப்புகளை தவிர பிற நீதிமன்றங்களின் நீதி நிர்வாகமாகும். அடுத்து நிர்வாக உறவுகள். ஒரு மாநில அரசின் நிர்வாக அதிகாரம் சொந்த மாநிலத்தை மட்டும்தான். ஒரு மாநில அரசு ஒரு சீஃப் மினிஸ்டர் அவங்களுக்கு கீழே எம்எல்ஏலாம் இருக்காங்கன்னா அவங்களோட அதிகாரம் வந்து அவங்களோட சொந்த மாநிலத்தில் அவங்களோட சொந்த இடத்துல அந்த மாதிரி தான். அவங்களுக்கு கண்ட்ரோலில் இருக்கிற இடத்துல மட்டும்தான் அவங்க அதிகாரத்தை செலுத்த முடியும். அதே வேளையில் மத்திய அரசு வந்து தனி சிறப்பு மிக்க அதிகாரம் பெற்றிருக்கு. என்னென்னா நாடாளுமன்ற தொடர்பான விஷயங்களையும் சட்டம் இயற்றலாம். மாநில அரசு செய்து கொள்ளும் உடன்படிக்கை ஒப்பந்தங்களை அங்கீகரிப்பதும் மத்திய அரசு தான். அடுத்து நிதி உறவுகள். இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி 12 சட்டப்பிரிவு 268 293 வரை உள்ள பிரிவுகள் நடுவண் மாநில அரசுகளின் நிதி சார்ந்த உறவுகளை விளக்குகிறது. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. மத்திய மாநில அரசுகளின் நிதி சார்ந்த உறவுகளை பற்றி விளக்குவது எதுனா சட்டம், இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி 12 சட்டப்பிரிவு வந்து 268 293 வரை. ஓகே, இன்னைக்கு இந்த பார்ட்டில் இந்த லெசன் இவ்வளோதான். இப்போ இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு கொஷின் கேட்குறேன். அதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட்டில் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள். அதோட ஆன்சர் தெரியணுன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் பாருங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோவில் அதுக்கான ஆன்சர் நான் சொல்கிறேன். இந்திய அரசியலமைப்பில் உள்ள அடிப்படை அமைப்பு கோட்பாடு எந்த வழக்கில் உருவானது? ஸோ இந்த கொஷினுக்கு என்ன ஆன்சர்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்திய அரசியலமைப்பில் உள்ள அடிப்படை அமைப்பு கோட்பாடு எந்த வழக்கில் உருவானது? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்ட்டில் பாலிட்டி லெசன் முடிஞ்ச அளவுக்கு நம்ம கவர் பண்ணியாச்சு. இம்பார்ட்டன்ஸ் கொஷின்ஸ்லாம் சொல்லிட்டேன். ஸோ இந்த கொஷினுக்கு ஆன்சர் வந்து கண்டிப்பாக மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இதுக்கான ஆன்சர் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். இன்னும் நிறைய லெசன் டாபிக் வைஸ் கவர் பண்ணி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவோம். மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணிவிடுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. எஃபர்ட் போட்டு படிங்க. டெஃபினட்டாக கவர்மெண்ட் வேலையை நம்மளால் வாங்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ்.